ஹாய் எல்லாருக்கும், நான் உங்கள் ரமா பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பேண்ட் கட்டிங் பார்க்கலாம். கட்டிங்கில் வந்து இந்த துணியை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். நான் ஃபோல்டிங் பக்கமாக ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட்டு வந்து 22 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்ச்சு கணக்கில் வைக்க முடியாது, இது சின்ன பிட்டாக போட்டிருக்கனால சிஎம் கணக்கில் தான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். கீழே பாட்டம் வந்து 5 சிஎம் மார்க் பண்ணியிருக்கேன். மேலே சீட்டு சுற்றளவு நான் சொன்னேன் இல்லையா, 5லேருந்து 7 இன்ச்சு 10 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் சொல்லிட்டு, அதுதான் 12 சிஎம் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அது சீட்டு சுற்றளவு போனோன்னு சென்டர் கிராஸ் வந்து 5 சிஎம் மார்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து உங்களுக்கு பெரிய அளவாக இருந்தால் சொல்லியிருந்தேன் இல்லையா, 7, 8, 9, 10 வரைக்கும் போடலான்னு, அதுதான் அதோட அளவு. இப்போது சென்டர் கிராஸுக்கும் பாட்டத்துக்கும் ஒரு ஷேப் ஒன்று போட்டுட்டு, அது எப்படி போட்டிருக்கீங்களோ சேம் அப்படியே கட் பண்ணியும் எடுத்துக்கோங்க. இது கீழே பாட்டம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கட் பண்ணிவிட்டேன். சைடு கீழே பெண்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் பெண்டு கட் பண்ணிவிட்டு சென்டர் கிராஸ் கட் பண்ணிவிட்டு 2 பீஸு தனித்தனியாக எடுத்துருங்க. இது ஒரு 1/4 பாகம், அது ஒரு 1/4 பாகம். சரிங்களா? இது வந்து பேண்ட்டோட கீழ் பாகம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். மேல் பாகத்துக்கு வந்து இடுப்பு பீஸ் வந்துடும். நான் இப்போ கட் பண்ணுறேன் இல்லையா, இதுதான் இடுப்பு பீஸு. இது கொஞ்சமாக பிட் இருக்கனால நான் வந்து ஸ்கேலில் எதுவும் அளவு எடுக்கல, அப்படியே காட்டுறேன் நான் உங்களுக்கு. எப்போவுமே வந்து சீட்டு சுற்றளவு பீஸை விட இடுப்பு சுற்றளவு பீஸ் சின்னதாக தான் வரும். நம்ம கால் பீஸ் வந்து பேண்ட்டோட பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவும் இடுப்போட பீஸ் கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.